ஜோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் கணினி நினைவகங்களின் விலை கடந்த ஒரு வருடத்தில் 500% வரை உயர்ந்துள்ளதாகவும் இது தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதள பதிவில் வேம்பு எழுதியதில் கடந்த 12 மாதங்களில் நினைவக விலைகள் 500% உயர்ந்துள்ளன, மேலும் மிக குறைந்த மட்டத்தை விட 10 மடங்கு அதிகரித்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். ஜோகோ இதுவரை இந்த கூடுதல் செலவுகளை வாடிக்கையாளர்களுக்கு கடத்துவதை தவிர்த்து வந்துள்ளது. ஆனால் அந்த நிலையை தொடர்ந்து பராமரிப்பது கடினமாகி வருகிறது என்றும் அவர் கூறினார். உங்கள் போன் அல்லது கணினியில் பயன்படும் ரேம் விலைகள் ஒரே வருடத்தில் 5 மடங்கு அதிகரித்துள்ளன. உலகளவில் ஏஐ, ChatGPT, ஜெமினி போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. ஏஐ சர்வர்களுக்கு மிக அதிக வேகமுடைய சிறப்பு ரேம் தேவையாக இருக்கிறது. இதை HBM என்பார்கள். சாம்சங், SK ஹைனிக்ஸ், மைக்ரான் போன்ற பெரிய சிப் உற்பத்தி நிறுவனங்கள் சாதாரண போன் மற்றும் லேப்டாப்புகளுக்கான ரேம் தயாரிப்பதை குறைத்துவிட்டு அதிக லாபம் தரும் ஏஐ சர்வர்களுக்கான HBM ரேம்களை தயாரிக்க தொடங்கிவிட்டன. இதன் விளைவாக சாதாரண போன், லேப்டாப் மற்றும் கணினிகளுக்கான ரேம் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலைகள் விண்ணை தொட்டு உள்ளன. ஓப்போ, OnePlus, ரியல்மி போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே போன் விலைகளை உயர்த்த தொடங்கிவிட்டன. புதிய போன்களில் ரேம் அளவை குறைக்கலாம் அல்லது விலையை 10 முதல் 15% உயர்த்தலாம். ஜோகோ போன்ற இந்திய ஐடி நிறுவனங்களின் சர்வர் செலவுகள் உயர்வதால் எதிர்காலத்தில் மென்பொருள் சந்தா கட்டணங்கள் உயரக்கூடும். மெமரி எஃபிஷியன்ட் புரோகிராமிங் அறிந்த மென்பொருள் பொறியாளர்களுக்கான தேவை இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. ஸ்ரீதர் வேம்புவின் தி எரா ஆஃப் ஃப்ரீ மெமரி இஸ் ஓவர் என்ற அவரது கருத்து உலகளாவிய டெக் வட்டாரத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. 64GB DDR5 ரேம் கிட் ஆகஸ்ட் 2025 191, அதாவது சுமார் 16,000 இருந்தது. தற்போது ஆகஸ்ட் 2026 1118, அதாவது சுமார் 93,000 உயர்ந்துள்ளது. என்விடியா போன்ற நிறுவனங்களின் ஏஐ GPUக்களுக்கு தேவையான HBM3E மற்றும் HBM4 சிப்களை சாம்சங் மற்றும் SK ஹைனிக்ஸ் நிறுவனங்கள் 2026 முழுமைக்கும் முன்பதிவு செய்துவிட்டன. உங்கள் கணினிக்கு புதிய ரேம் வாங்க திட்டமிட்டிருந்தால் அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்கு அதை தள்ளி போடுங்கள். புதிய போன் வாங்குவதாக இருந்தால் பழைய போனை எக்ஸ்சேஞ்ச் செய்து தள்ளுபடியில் வாங்கலாம் அல்லது முந்தைய தலைமுறை போன்களை தேர்ந்தெடுக்கலாம். புதிய PC வாங்குவதற்கு பதிலாக தற்போது உபயோகிக்கும் PCயில் மென்பொருள்களை ஆப்டிமைஸ் செய்து பயன்படுத்த பழகுங்கள்.